ChatGPT-னுடைய உதவியால வெறும் 46 நாட்கள்ல 11 கிலோ எடையை குறைச்சிருக்கிறாரு ஒரு நபர். சோ இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. என்னதான் ChatGPT கிட்ட நம்ம போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தாலும் சரியான சில விஷயங்கள் கேட்கும் பொழுது அதுக்கு நிறைய சரியான அட்வைஸ வாங்கி சில சரியான விஷயங்கள்ல அவங்கள வந்து செலுத்தியிருக்கிறாங்க. அதுல முக்கியமா வெறும் ஒரு மாதத்திலேயே 10 லட்சம் ரூபாய் கடனை வந்து ChatGPT-னுடைய உதவியால அடைச்சிருக்காங்க. அதாவது ChatGPT வந்து காசு கட்டல. பட் இந்த ஒரு மாதத்துல இந்த லட்சம் கடனை வந்து நான் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு அதன்படி அதை ஃபாலோ பண்ணி ஒரு நபர் வந்து அடைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 52 வயதாகக்கூடிய ஒரு நபர் வெறும் 46 நாட்கள்ல 11 கிலோ எடையை குறைச்சிருக்காங்க. அது ChatGPT-னுடைய உதவியால. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல தடகள வீரராக இருந்த கோடி குரோன் அப்படின்றவர் தான். உடல் எடை அதிகமானதுனால ரொம்ப மன கவலைப்பட்டு ChatGPT கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. அப்பதான் ChatGPT ஒரு ஸ்கெடியூல் கொடுத்திருக்கு. அந்த ஸ்கெடியூலை இவரு கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரு. அந்த ஸ்கெடியூல்ல என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சுக்கணும், ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும், காலையில ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், சாயந்தரம் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட் அண்ட் எப்ப எந்திரிக்கணும் எப்ப தூங்கணும். இதுல வந்து முக்கியமா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறது, தண்ணி நல்லா குடிக்கிறது, சத்தான உணவு சாப்பிடுறது அண்ட் ஆல்சோ நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனு எல்லா கேட்ஜெட்ஸையுமே அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்களாம். கரெக்டான அந்த டயத்துக்கு வந்து தூங்குறது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ChatGPT சொல்லியிருக்கு. பட் இதை தாண்டி ஃபுட் டயட்டுமே ChatGPT தான் கொடுத்துருக்கு. எத்தனை எக்ஸ் சாப்பிடணும், காலையில என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஆனா ChatGPT கிட்ட கேட்டோ இல்ல சோஷியல் மீடியால பார்த்தோ ஒரு ஒரு டயட் பிளானை வந்துட்டு தானாவே ஃபாலோ பண்றது அவ்வளோ வந்து நம்மளுக்கு 100% ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஹியூமனுடைய சப்போர்ட் வேணும். அவங்க சொல்லக்கூடிய சில டயட் கண்ட்ரோல்லாம் வேணும். ஒரு டாக்டர் கிட்டயோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்டயோ நீங்க போய் கேட்க வேண்டியதுதான் நல்லது. ஆனா இவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒரு சம்பவம் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்குது. 52 வயதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நபருக்கு ஆல்ரெடி ஒரு முன் அனுபவம் இருந்திருக்கலாம். எதை சாப்பிடுறது சாப்பிடக்கூடாதுன்னு அவருடைய ஹிஸ்டரியில வந்து என்னென்னனாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து அவர் இந்த ChatGPT-ய பார்த்து இதை வந்து சரி பண்ணி இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நிறைய பேரு நானும் போய் ChatGPT கிட்ட கேட்கிறேன், அது சொல்ற டயட்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எந்த ஒரு மனிதனுடைய ஆலோசனையும் இல்லாம ஒரு சோஷியல் மீடியால பார்த்து ChatGPT-ய பார்த்து யூடியூபை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் கண்ட்ரோல் டயட் கண்ட்ரோல் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. மத்தபடி ChatGPT சொல்ற சில விஷயங்கள் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும், தேவையில்லாம ஃபோன் நோண்டக்கூடாது, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆவது எக்ஸசைஸ் பண்ணணும், தண்ணி நிறைய குடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக யார் சொன்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.